இவங்க மடியில படுத்திருக்காங்கன்னு. என்ன மடியில படுக்கிறதுன்றது ரொம்ப நார்மலான விஷயம் தானே இப்போ சென்னையில. நம்ம என்ன ஆதி காலத்துலயா இருக்கோம். எனக்கு சில ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாலே சிரிப்பு தான் வரும். நீங்களே சொன்னீங்க ஃபேமிலியா பார்க்குற ஷோன்னோடனே கண்டிப்பா பசங்க எல்லாருமே இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே. இட்ஸ் a கேம். ஒரு பிஆர் கிடையாது. பாருக்கு ஆக்சுவலா பிஆரே கிடையாது. இப்போ இருக்க சீசன்ல பாருக்கு தான் வந்து பிஆர் அவ்வளோ இருக்கு. சபரி எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான் பண்ணிட்டு இருக்காரு. வியா எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான். எல்லாருமே வழி வழியா எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள வச்சு தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ நோ பீப்புள் தெம். அக்கா பிஆர் வேணும்னா சொல்லுங்க, நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, காசு கொடுத்தா போதும், பிஆர் ஒர்க் கரெக்டாக போயிடும் அப்படின்னு. பாரு அக்கா வந்து தள்ளி விட்டது சம்திங் ரொம்ப பிரச்சனையாச்சு. பட் நான் மலையாள பிக் பாஸ் பார்த்தேன். மலையாள பிக் பாஸ்ல எல்லாரும் தள்ளி தான் விட்டாங்க. உங்களுக்கு அது தெரியல, லைக் ஒரு இன்டென்ஷனோட அந்த ஒரு பர்சனல் கிரட்ஜோட தான் பார்வதி அவர்கள் தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா பார்க்கும்போது? சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, மூக்கு உறிஞ்சு அசிங்கப்படுத்தினாங்க. அது கரெக்டா? மூக்கு உறிஞ்சு சாப்பாட்டிலே போட்டாங்க, பார்த்தீங்க தானே? அது கரெக்டா? எஸ், பட் அது அவங்களுக்கான ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக பண்ண ஒரு விஷயம். இதுவும் டாஸ்க் தானே, இது டிக்கெட் டு ஃபினாலே தானே. என்னை தள்ளி விட்டா திறந்து நான் திருப்பி 2 பேரும் தள்ளி விட்டுருப்பேன். வெரி சிம்பிள். இந்த விளையாட்டை நீங்கள் இப்படி அணுகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வாரு. நீங்க ஏன் அதை சொல்லல? ஸோ யூ ஆர் ஃபேவரபிள் டு சம்மன். உங்களுக்கே தெரியும் இந்த ஷோக்கு சுத்தமாக டிஆர்பியே இல்லை. விஜய் டிவி தொலைக்காட்சியில் முதல் முறையாக பிக் பாஸை நாங்கள் 2 தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணுகிறோம் ஃபார் மக்கள் உங்களுக்காக அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நாள் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் காவ்யா இருக்காங்க. ஹலோ, ஹாய். ஹாய், தேங்க்யூ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பிக்சர் இஸ் லைக் வைரல்னு சொல்லலாம். நீங்க நேத்து பாரூக் வந்து ஃபைனல்ல பண்ண அந்த ஒரு லுக் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு பயங்கரமா ஸ்டன்னான ஒரு விஷயம். முதல்ல உங்களுடைய அசோசியேஷன் வித் விஜே பாரு எவ்வளோ இயர்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்? பாரு அக்கா பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் லைக் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஏன்னா வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எம்சிசியில் படித்தோம். ஸோ என்னோட சீனியர் அவங்க, என்னோட சீனியர். ஆமாம், இட்ஸ் லைக் அவங்க 3rd இயர் படிக்கும்போது நான் 1st இயர். வி போத் ஆர் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு அப்படி தான் காலேஜில் தெரியும். காலேஜ்லேயே வந்து எல்லாருமே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு பர்சனாக அது பாரு தான். ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. ஷீல் ஹாவ் அ நைஸ் ஹேர். அது ஒரு மாதிரி அப்படியே இப்படி பண்ணிட்டு நீங்கள் பிக் பாஸில் பார்த்த மாதிரியே தான் அவங்க அங்கேயும். ஷீல் ஹாவ் த ஹேர். அது வந்து ஒரு மாதிரி அழகாக எப்போவுமே டுவெல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷீல் ஹாவ் அ நர்ட். ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தவங்க அழகாக இருக்காங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி பாருவை தான் பார்ப்போம். பாருக்காக தான் பார்ப்போம். அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. ஒரு கேமில் நான் வின் பண்ணேன். அப்போலேருந்து வந்து வாடி நம்ம புள்ள வந்திருக்க எம்சிசிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் இட்ஸ் அ வெரி பிக் என்ன சொல்றது கம்பேனியன்ஷிப் வித் பாரு. நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லார் கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் தென் ஷீ ஃபீல்ஸ் லைக் அ ஹோம் ஃபார் மீ. நான் அங்கே போகும்போது எல்லாமே வந்து என்னை வந்து அவங்க திட்டினாலுமே அவங்க வந்து அதில் ரொம்ப பாசம் இருக்கும் அந்த திட்டுறதுல. ஸோ ஐ லைக் ஹர் பர்சனலி. அண்ட் தென் அவங்க அந்த ஷோவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படியோ அது அப்படி தான் இருந்தாங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் எ கேமர். ஒரு கேம்குள்ள இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய ஷோஸ்லாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி கேமிங் ஷோ, சர்வைவர், அதுலயும் நீங்க நல்லா பாருங்க ஒரு மாதிரி ஃபுல் கேமர் செட்டப்ல தான் இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான். ஸோ ஷீ இஸ் அ ப்ராப்பர் கேமர். இந்த நாடகம் ஆடுற டைப்ஸ் கிடையாது. கேம்னா கேமா ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஹைப் தான் அக்கா பற்றி பேசினாலே. நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாரும் இப்ப பாக்குற பாருக்கும் இருக்க டிஃபரன்ஸ்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எந்த ஒரு 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 ஈவெண்ட்டாக இருந்தாலுமே எங்கள் காலேஜில் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை எடுத்து நடத்துவாங்க. பட் இப்போ நான் வந்து அவங்கள ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக பார்க்குறேன். மைட் பி நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். நான் அந்த 3 மாதம் பிக் பாஸ்க்குள்ளையான்னு தெரியல. ஐ கேன் see her a ப்ராப்பர் ஹீரோயின் மெட்டீரியல். அவங்க வெளில வந்தால் எனக்கு நிறைய படங்கள் நடிக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பிக் பாஸ்க்குள்ள நான் போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஓகே, இவங்க எப்படி
இருப்பாங்க பிக் பாஸ்க்குள்ள அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா உன்கிட்ட தானே நான் 2வதா ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வந்துருவல, நீ நம்ம பண்ணிடலாம்ல பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணேன் ஃபுல் ஷோக்கு. ஓகே ஓகே. மேக்கப் இன் அவுட் எல்லாத்துக்கும் மேக்கப்பும் என்கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் 2 பேர் தான் மேக்கப். அவங்க மேக்கப் பண்ணணும் ஷூட் பண்ணாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போலேருந்தே ஷூட்ஸும் பண்ணுறோம். ஸோ அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் போன வருஷம் வந்து நான் அர்ச்சனாக்கு போயிருந்தேன், அதுக்கு முன்னாடி வருஷம் சௌந்தர்யா, ஸோ நான் எல்லா வருஷமும் ஷெரின், நான் எல்லார் கூடயுமே பிக் பாஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து இந்த பிக் பாஸ் எப்படி தான் ஒர்க் ஆகும், இதெல்லாம் உண்மையா ஸ்கிரிப்டடா என்ன தான் பண்ணுவாங்க காவிஸ், உனக்கு தெரியும்ல, நான் நிறைய பார்த்துருக்கேன் உன்னோட பேஜில், நீ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுற, இது என்ன தான் பண்ணுவாங்க நீ சொல்லு அப்படின்னு தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், அக்கா நீங்களா இருங்க, இப்போத்த ஜென் பீப்புளுக்கு வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பெருசாக பிடிக்கிறது கிடையாது. நீயா இருக்கியா, ரியாலிட்டியில் நீ அடிச்சு ஆடினா கூட எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிதான் அசீம் வின் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அசீம் பிடிக்காது, ஆனால் எனக்கு அசீம் பிடிக்கும். இட்ஸ் மை கேரக்டர். எனக்கு என்ன, நான் இப்படி தான், எனக்கு ஒரு விஷயம் யாராவது வந்து என்ன சொன்னால் நான் அதுக்கு எதிர்த்து பேச தான் செய்வேன். அவங்க பேசுகிறாங்களே, ஐயோ 60 கேமரா இருக்கே அப்படி சொல்லி நான் அமைதியாக இருக்க மாட்டேங்க்கா. ஸோ நீங்கள் அந்த மாதிரியே இருங்க. விச்செவர் யூ திங்க், வாட் எவர் யூ திங்க், யூ கேன் ஸ்பீக் தேர். உங்களை யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. யூ கேன் டாக் தேர் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறமா ஆனாலும் ஷீ வாஸ் ஹேவிங் அ டைலமா. ஷீ இஸ் அ பர்சன் ஹூ லிசன் ஸோ மச். நீங்கள் அந்த ஃபுல் இதுவும் பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க தலையாட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு காஃபி மக் கையில் இருக்கும், ஷில் ஹியர் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, அண்ட் தென் ஒன்லி ஷீ ரெசிப்ரோகேட். ஸோ அவங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டாங்க, இது மாதிரி இருந்ததுக்கா, இப்படி இருந்ததுக்கா, இப்படிலாம் போச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். நான் பிக் பாஸே பார்க்கலடி, என்னை கூப்பிட்டாங்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் மண்டையில் வச்சுருக்கேன், மண்டையை லாக் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நோ பிஆர் நத்திங். என்கிட்ட நான் சொன்னேன், பேஜ் என்கிட்ட கொடுங்கக்கா, நானா பார்த்துக்கிறேன். அம்மா கிட்டே இருக்கட்டும் ஃபோனு, பிஆர்லாம் வேணாம், நம்ம சும்மாவே போவோம். ஒரு பிஆர் கிடையாது, பாருக்கு பிஆரே கிடையாது. இப்போ இருக்க சீசன்ல பாருக்கு தான் வந்து பிஆர் அவ்வளோ இருக்கு அப்படி. சீரியஸாவே சொல்றேன், எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமா தெரியும். நான் கேட்டேன் அக்கா, ஏன்னா ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் எங்கேஜ் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா, நீங்க வந்து நல்லா பார்த்தா தெரியும், நான் டெய்லி ஒரு 20 போஸ்டாவது ஸ்டோரியில போட்டுருவேன். ஸோ நான் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுனால நான் சொன்னேன், அக்கா ஃபோன் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லடி எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து போஸ்ட் போடுறது கூட வந்து நான் எதுவுமே போட வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உள்ளே நடக்கிறது நேச்சுரலாக வெளில போகணும், நம்மளா ஏதாவது போய் காட்டக்கூடாது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மைபி நம்ம காட்டுறது வந்து எதுனா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ எதுவாக இருக்கோ அதுவாகவே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கூட என்கிட்ட கொடுக்கல. ஃபோன் வந்து அவங்க அம்மா தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், பாரு அக்கா உள்ளே போனதுலேருந்து கரெக்டாக ஒரு 20 போஸ்ட் இருக்கும். அந்த 20 போஸ்ட்டுமே என் ட்ரெஸ் போஸ்ட் மட்டும்தான். நான் ட்ரெஸ்ஸு போடுவேன், அதை அவங்க ரீஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், அம்மா நான் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அதில் தே நோ ஒன்லி திஸ். இல்லை இப்போ பாரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தோடனே கூட அவ்வளோ ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக நிறைய அப்போ தான் அவங்க ஷி காட் த ஃபோன் பேக். நோ, ஷி காட் த ஃபோன் பேக் இல்லை கையில். அப்போ வரைக்கும் she didn't have the phone. Once she got the phone, she started to post. நீங்கள் அப்போலேருந்து ஆக்சுவலி உங்களை பார்க்கவே ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி she won't post. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு வெஸ்டர்ன் வேர் ஜைலியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட கொலாபரேட் பண்ணுறாங்க, அவங்க போஸ்ட் இருக்கும். எந்த ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வேர் என் போஸ்ட் இருக்கும், 2 தான் இருக்கும். அப்போ பாரு பற்றி இப்போ மற்ற அவங்களோட பேஜ் தாண்டி நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது ஓகே அது பாரோட அது பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நிறைய லைக் அவங்களும் கமருதனும் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி பிஆர் எனக்கே தெரியும், ஏன்னா நான் எல்லா ஷோவும் நான் போயிருக்கேன். பிஆர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அது கூட சொன்னேன் அவங்க கிட்ட, அக்கா பிஆர் வேணும்னா சொல்லுங்கள், நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, காசு கொடுத்தா போதும், பிஆர் ஒர்க் கரெக்டாக போயிடும் அப்படின்னு. ஷி வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். ஏன்னா அவங்க அதை தான், எனக்கு வாய் இருக்குடி நான் பார்த்துக்கலாம் அப்படின்றதுல ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா சபரி எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான் பண்ணிகிட்ருக்காரு, இவங்க திவ்யா எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான். எல்லாருமே வழியாக எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள வச்சு தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ நோ பீப்புள் தெம். நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துல மேபி பாரு அவங்க கேம்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டாங்கன்ற ஃபீல் நிறைய பேருக்கு இருந்தது. பிகாஸ் அவங்க கமருதீன் கூட வந்து அவங்களோட பாண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆனோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சரி, வெளியே ஈவன் பாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், பாரு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க கேமை விட்டுட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக அந்த விஷயம் தோணுச்சு? எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா என்ன கேட்டால் நவரசத்தையும் காட்டணும்னு தான் சொல்வேன். ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ வெளில வர முடியும்னா யூ ஷோ ஆல் யுவர் எமோஷன்ஸ்.
ஸோ அவங்க வந்து ஜாலியாகவும் இருந்தாங்க, அழவும் செஞ்சாங்க, சண்டையும் போட்டாங்க, காதலும் பண்ணாங்க. எனக்கு அது எல்லாமே பார்த்தது தான் ஆக்சுவலி ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருந்தது. ஒரு பர்சனை நீ எல்லா விதமும் பார்க்கும்போது தானே அவங்களோட எக்ஸாக்ட் கேரக்டர் உனக்கு தெரியும். நீ வந்து அவங்க லவ் பண்ணும்போதும் பார்க்கணும், அவங்க டாக்ஸிக்காக இருக்கும் போதும் பார்க்கணும், அவங்கள அரவணைக்கும் போதும் நீ பார்க்கணும், அவங்க சிரிக்கும் போதும் நீ பார்க்கணும், அவங்க அழும்போதும் நீ பார்க்கணும். இது எல்லாமே இருக்கும்போது தான் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு 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 பவுண்டரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நான் பார்த்தது வந்து பாரு தான். பாரு, ஆதிரை இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆமாம் மை எமோஷன் இஸ் திஸ், இதில் என்ன தப்பு இருக்குன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனாங்க, ரொம்ப க்ளீஷேவாலாம் இல்லாமல். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இது அது இவங்க மடியில் படுத்திருக்காங்கன்னு. என்ன மடியில் படுக்கிறதுன்றது ரொம்ப நார்மலான விஷயம் தானே இப்போ சென்னையில். நம்ம என்ன ஆதி காலத்துலயா இருக்கோம். எனக்கு சில ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாலே சிரிப்பு தான் வரும். என்ன எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல என்னெல்லாம் போடுறீங்க, அப்புறம் ஏன்டா இப்படி பேசுறீங்க? பிகாஸ் இந்த பிக் பாஸ் நீங்களே சொன்னீங்க ஃபேமிலியாக பார்க்குற ஷோன்னே கண்டிப்பாக பசங்க எல்லாருமே இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே, இந்த மாதிரி பண்ண வேணாமே. கரெக்டடா. எங்கள் அப்பா அம்மாவே இருக்கிறவங்கல்ல, மை பேரண்ட்ஸ் தெம் செல்ஃப், அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து லவ் மேரேஜா, ஐயோ நோ அப்படின்றது எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா அம்மா சொன்னவங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணி வைங்க, அதுதாங்க இப்போ உலகன்றாங்க. ஸோ எல்லாருமே மாறிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருக்கா வந்து இது தள்ளி விட்டது சம்திங் ரொம்ப பிரச்சனையாச்சு. பட் நான் மலையாள பிக் பாஸ் பார்த்தேன். மலையாள பிக் பாஸ்ல எல்லாரும் தள்ளி தான் விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. கரெக்டாக பார்வக்கா பண்ணுறதுக்கு 20 டேஸ் முன்னாடி தான் அதோட டிடிஎஃப் நடந்துச்சு. அதுலேயும் அந்த பையன் உட்காரும் போதே 3 பேர் உட்காடுறாங்க இல்லடா. அதில் வந்து அந்த கண்டஸ்டன்ட் உட்காரும் போதே என்னன்னா இவ்வளோ சீட்டை விட்டு இங்கே தான் உட்காருவான். இங்கே 2 பேர் உட்கார முடியாது, ஒருத்தவங்க தான் உட்கார முடியும். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், என் கேம் தள்ளி விடுறது தான். காரில் என்ன இருக்கணும், ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும், மித்தவங்களை எல்லாரும் வெளியில் அனுப்பணும், நான் எப்படி வேணா வெளில அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காரும் போது இப்படி தான் உட்காருவான். அவ்வளோ இடம் இருக்கும். ஸோ வந்து இது எண்டூரன்ஸ் ஆன இதை கேம்லாம் கிடையாது. யார் லாஸ்ட்ல உள்ளே இருக்காங்கன்னு தான் கேம். எவ்வளோ டைம் இருக்காங்க, அவங்க எனர்ஜி லாஸ்ட் ஆகி போகிறாங்களா, அவங்க தூங்குறாங்களான்றது கேம் கிடையாது. என்ன கூட தான் 4 நாள் தூங்காமல் இருக்க சொன்னால் இருப்பேன். ஆனால் என் கூட இருக்கிறவ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பானா, அவளை தூங்காமல் இருக்க சொன்னால் அவள் இருப்பாளா? ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னால் வரைய முடியும், அவளால் எழுத முடியும். ஸோ தட் இஸ் நாட் கேம். நீ என்ன மென்டலாக அவங்கள பேசி அவங்கள வந்து வற்புறுத்தி நீ வெளியில் அனுப்பணும். தட் இஸ் தி கேம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் மலையாள பிக் பாஸில் ஆடினாங்க. டிடிஎஃப்ல மலையாளத்தில் 8 கேம் பண்ணாங்கடா. சேம் டிட்டோ அப்படி அச்சசல் அதே கேம் தமிழில். என்ன பக்கத்து செட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படியா காப்பி அடிப்பாங்க? சேம். எங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் பார்த்ததே பார்க்குற மாதிரி இருந்தது. வி ஃபெல்ட் தட். நாங்கள் பிகாஸ் வி சி போத் பிக் பாஸ், வி ஃபெல்ட் இஸ் லைக் சேம். ஒரு கேம் கூட மாற்றலை, ஒரு இடம் கூட மாற்றலை, அப்படியே டிட்டோ காப்பி. ஸோ தள்ளி விடுறதுன்றது வந்து அதில் பார்க்கும்போது கேமாக தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. இல்லை இதில் பார்க்கும்போது என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப ரேண்டமாக அங்கே இருக்கக்கூடிய வேலையால தள்ளி விட்டுருந்தா பரவாயில்ல. பிகாஸ் அதுக்கு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பாரு அந்த பேசுறதுனால ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் உங்களுக்கு அது தெரியல, லைக் வித் ஒரு இன்டென்ஷனோட அந்த ஒரு பர்சனல் கிரட்ஜோட தான் பார்வதி அவர்கள் தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா பார்க்கும்போது? இல்லடா, அந்த கேமே அதுதான். நான் என்னோட புரிதல் படி, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பிக் பாஸ் படி, நான் இப்போதான் 20 டேஸ் முன்னாடி மலையாள பிக் பாஸ் பார்த்தேன். அதோட புரிதல் படி எனக்கு என்னன்னா, லாஸ்ட்ல யார் உள்ள இருக்காங்கன்னு தான் மேட்டர். மித்தவங்களை எல்லாம் நீ வந்து கையை வச்சு தள்ளி விடலாம், இல்லை உடம்பு வச்சு தள்ளி விடலாம். இல்லைன்னா இதோ சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, மூக்கு உறிஞ்சு அசிங்கப்படுத்தினாங்க. அது கரெக்டா? மூக்கு உறிஞ்சு சாப்பாட்டிலே போட்டாங்க, பார்த்தீங்க தானே? அது கரெக்டா? அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. பட் தட்ஸ் அ கேம். அதனால அவங்க அதை பண்ணாங்க. சாப்பிடும் போது ஹச்சுன்னு தும்முனாங்க. தீபக் லிட்டரலாக அழுதுட்டாரு. என் சாப்பாடுல ஃபுல்லா வந்து அவங்க ஸ்னீஸ் பண்றது விழுது, எனக்கு கஷ்டமா இருக்கு பிக் பாஸ். தீபக் அழுதாங்க, நீங்க பாத்தீங்களா? எஸ், பட் அது அவங்களுக்கான ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக பண்ண ஒரு விஷயம். இதுவும் டாஸ்க் தானே, இது டிக்கெட் டு ஃபினாலே தானே. திஸ் இஸ் ஆல்சோ அ டாஸ்க். அது அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க். ஓகே, சீக்ரெட் டாஸ்க்கே அவங்க இவ்வளோ பண்றாங்க. இட்ஸ் அன் ஓப்பன் டாஸ்க். நான் கால் வச்சு தள்ளி விடுறதுல எனக்குமே உடன்பாடே கிடையாதுடா. ஐ டோன்ட் அக்செப்ட் தட். பட் தள்ளி விடுறதுன்றது இட்ஸ் எ ஸ்போர்ட்டிவ். இதே நான் சாண்ட்ரா இடத்துல இருந்திருந்தேன், சாண்ட்ரா அக்கா ஸ்பேஸில் நான் இருக்கிறேன்னா, என்னை தள்ளி விட்டா தொடர்ந்து நான் திருப்பி 2 பேரும் தள்ளி விட்டுருப்பேன். வெரி சிம்பிள். இட்ஸ் அ கேம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேம்லையும் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு ஆளை வந்து 13 பேர் அமுக்குறாங்க.
என்னது இது, ஒரு ஆள் எங்க இருக்காங்க, 13 பேர் எங்க இருக்காங்க, எப்படி ஒரு ஆளை 13 பேர் அமுக்க முடியும்? அது ஒரு கேமே கிடையாது. ஆனா அதுக்கு பிக் பாஸ் எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல? அப்ப பிக் பாஸ் சொல்லல, ஒரு ஆள் இன்ட்டு 1:10 எப்படிடா பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது, இது கேம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இந்த மாதிரி விளையாடாதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. சரி, அமுக்கும்போது கீழே உளறாங்க, காலை அமுக்குறாங்க, மூஞ்சியை பிடிக்கிறாங்க, முடியை பிடிக்கிறாங்க, இவ்வளோ நடந்திருக்கு. ஜஸ்ட் தள்ளி தானே விட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது பண்ணும்போது டெஃபினட்டாக அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஆமா. 1:13 பேரோ 10 பேரோ அது பெரிய விஷயம் தான். பட் அட்லீஸ்ட் கீழே மற்ற பேர் எல்லாரும் அவங்க சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறத டெஃபினட்டாக அங்கே என்ஷூர் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லடா, சேஃபே இது கேமே கிடையாது, அது ஒரு டிடிஎஃப் கேமே கிடையாது. இதே கேம் வந்து மலையாளத்துலயும் இருந்துச்சு. அவ்வளோ ஓடி ஆடி எல்லாரும் விளையாடினாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தடவை இந்த கேம் பார்த்துருக்குறோம். எல்லாருமே ஓடி ஆடி விளையாடுங்க. அப்போ வந்து ஒரு 10 பேர் ஒருத்தவங்களை அமுக்கும் போது பிக் பாஸ் சொல்லி இருந்திருக்கணும், கண்டிப்பா இந்த கேம் இப்படி நீங்க, ஏன்னா நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், இந்த விளையாட்டை நீங்கள் இப்படி அணுகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வாரு. நீங்க ஏன் அதை சொல்லல? ஸோ யூ ஆர் ஃபேவரபிள் டு சம்மன், யூ டூயிங் ஃபேவர் கேம், யூ வாண்ட் வின், விக்கல்ஸ் வின் பண்ணணும், அரோரா வின் பண்ணணும், ஃபேவர் பண்றீங்களா? எதுக்காக அதை பண்ணீங்க? என்னோட கேள்வி வெரி சிம்பிள். நான் வந்து இவங்க அவங்க அப்படிலாம் கேட்கலடா, நான் பார்த்ததை வச்சு ஐ எம் ஜஸ்ட் அ வியூவர் பர்சன். ஏன் அதை பண்ணல நீங்க? நான் சபரி அடிச்சது கூட சொல்லலை. சபரி அடிச்சப்போ வந்து சாண்ட்ரா சொன்னது இட் வாஸ் வெரி ஆஃபென்சிவ். ஏன்டா மூஞ்சிலே அடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன்டா கழுத்தை பார்த்து அடிச்ச அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து அங்க வாட்டர் மேன் இருந்ததுனால அவரை இது பண்றதுக்காக விளையாட்டுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். அது இன்டென்ஷன்ல சொன்னது ஒரு விஷயம் கிடையாது. பட் கரெக்டா அவங்களுக்கு அடிபட்டப்போ அவங்க சொல்லிட்டாங்களா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க உழும்போது இவங்க இப்படிலாம் பேசிட்டாங்கடா, அது தப்பா தெரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஸோ கரெக்டா அவங்க அடிபட்டப்போ அதை சொன்னது எங்களுக்கு தான் கொஞ்சம் தப்பா தெரிஞ்சது. we being in our side, no, yes. We felt okay, why ஏன் அந்த மாதிரி பேசினாங்க, என்னதான் இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது, அதுக்கு நான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுங்கலாம் சொல்ல, அட்லீஸ்ட் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ பேசுறீ, எதுக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸ் ஒருத்தவங்க மேலே, அடி வாங்கினதே தப்பு, அது ஏன் கழுத்தில் அடிக்குது, காலில் அடிக்குது, கையில் அடிக்கிறதுன்னு பேசணும், அவ்வளோதான் நான் யோசிக்கிறேன். தவிர இந்த எந்த இடத்துலையுமே நான் இவங்க பண்ணுறது தப்பு, இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மைட் பி அது டிஆர்பிக்காக கூட விஜய் டிவி பண்ணியிருந்துருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு 3 தடவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது, அதுவும் வந்து திரை உலகி இது விஜய் டிவி திரை தொலைக்காட்சியில் முதல் முறையாக பிக் பாஸை நாங்கள் 2 தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணுகிறோம் ஃபார் மக்கள் உங்களுக்காக அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் சன் டிவில தான் பார்ப்பேன். வாரத்தில் முதல் முறையாக இந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இட் வாஸ் லைக் அ ஃபிலிம். அந்த ஃபிலிமை வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணி ப்ராப்பராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த ரெட் கார்ட் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அ கேம். ஏன்னா நேற்று விஜய் சேதுபதி சார் அதை தான் சொன்னார், என்னதான் இருந்தாலும் இட்ஸ் அ கேம் முடிஞ்சதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. வி லவ் யூ கம்ரு, வி லவ் யூ பாரு, வி லவ் எவ்ரி ஒன் இன் திஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மைட் பி அவங்க டிஆர்பி, உங்களுக்கே தெரியும் இந்த ஷோக்கு சுத்தமாக டிஆர்பியே இல்லை, ஸோ அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபைனல்ஸ் அன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டது வருவாங்களா, வர வைப்பாங்களா, ரெட் கார்டு கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் யாரையும் அப்படி கூப்பிட்டது இல்லையே, பிரதீப் அவர்களுக்கும் கொடுத்துருந்தாங்க, அவர் வரலையே. அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய பேர் கன்சல்ட் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக போகுமான்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லைவ் வந்து நாங்கள் பார்க்குறோம், அப்படி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். 2 பேர் சேர்ந்து லைவ் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் போய் டிவியை ஆன் பண்ணி பிக் பாஸ் பார்த்துருந்துருப்பாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்திருக்கோம் இல்லையா? ஆமாம். எனக்கு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாளே வந்து ரோல் பண்ணியிருந்தாங்க ஷோ எபிசோட. ஸோ அப்போவே வந்து அக்கா வந்து கூப்பிட்டுட்டு, நான் மதுரையிலேருந்து கிளம்பிட்டேன் காஸ், நான் சென்னை வந்துட்டு இருக்கேன், ஏன் சொல்லு அப்படின்னாங்க. தெரியலையேக்கா அப்படின்னு, நம்ம தான் ஃபைனல்ஸ் போகிறோம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, ஜாலி சூப்பர் அப்படி சொன்னேன். அண்ட் தென் ஷி கிராஜுவலி என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஷி வாஸ் லிட்டில் எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது, போகணுமா வேணாமான்ட்டு, ஐ ஹாவ் டபுள் மைண்டடி அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க, இல்லை வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, உங்கள் விஷ் தான். பட் ஐ ஃபீல் லைக் யூ ஷுட் ஹாவ் அ க்ளோஷர். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் நின்று அந்த க்ளோஷர் கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னா அன்னைக்கு உங்களை பேசுறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, யூ வாக்ட் அவே அண்ட் தென் கிராஜுவலாக ஒரு ஸ்டேஜில் நின்று இதுதான் என்னோட கிளாரிட்டின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸோ ஒரு ஸ்டேஜோ கிடைக்கல. ஸோ யூ ஷுட் கிவ் அ க்ளோஷர் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல, ஷி சடன்லி வாஸ் லைக் நம்ம போகலாம், நான் போகலான்னு இருக்கேன் அப்படி சொன்னாங்க. அண்ட் ஷி வென்ட் வெரி லேட், த லாஸ்ட் மினிட்ல தான் ஷி வென்ட். அதுதான் கேட்கணும்னு நினச்சேன், எதனால லைக் அவங்களுக்கு அந்த இன்வைட் வந்ததே லாஸ்ட் மினிட் தான்? இல்லை அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே விஜய் டிவிலேருந்து இன்வைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஷீ வாஸ் ஹோல்டிங் இட் பேக் பிகாஸ் அவங்களுக்கு அதான்
இன் பர்சனாக எல்லாருக்குமே ஒரு ஆன்சைட்டி இருக்கும்ல, we are அவுட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, we are அவுட் ஆஃப் திஸ், இது இவங்க எப்படி வெல்கம் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான எல்லாரையும் மீட் பண்ணணும், எப்படி இருக்கும், அந்த ஒரு ஆன்சைட்டி இருந்துச்சு. பட் தென் நாங்கள் எல்லாருமே பேசணும், நான் என் ஸ்டைலிஸ்ட்டு அவங்க அம்மா எல்லாருமே we spoke to her, we told her no, க்ளோஷர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு விஷயத்துக்கு முடிக்கிறது அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் ஒரு பெட்டர் ஸ்டேஜாக இருக்கும், வேறு எந்த இடமுமே பெட்டர் ஸ்டேஜாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அப்புறமா தான் கமருதீனும் பேசியிருக்காங்க. அண்ட் தென் கமருதீன் அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. He was way before. ஆமா. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் 10 நிமிஷத்துல ரெடியாகி அவங்க போனாங்க. நான் வந்து 4:30க்கு உள்ளே போனேன், 5 o'clock ரோல் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் கடகடன்னு 10 நிமிஷத்துல மேக்கப் போட்டு குடு ஓடினாங்க. அதனால தான் என்னால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு தான் இருக்கும், என்னால் எடுக்கவே முடியல. அவ்வளோ கம்மி டைமு, எதுவுமே பண்ண முடியல. கடன்னு மேக்கப் போட்டுட்டு அப்படியே ரொம்ப இதுவாக போயிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேக்கப் சூப்பராக இருக்கும் அவங்க உள்ளே போகும்போது. இப்போ வந்து ஏன்னா எங்களுக்கு டைமே இல்லை, எங்களால் எதுவும் ஒரு ஹேர் கூட ப்ராப்பராக பண்ண முடியல. அவங்க ஹேர் நல்லா இருக்கும், டென்ஸ் ஹேர் அவங்களுக்கு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் we didn't have time. பிகாஸ் அவங்களுக்கு திடீர்னு வந்து ஓகே கவுஸ் வா என்னை வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் தான் அவங்கள வீட்டுக்கு போனேன், கடன்னு பிக் பண்ணேன். ஃபுல்லாக என்ன பேசணும், என்ன மாதிரி இப்போ அங்கே இருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே போனேன். அவங்க கேட்டுகிட்டே வந்தாங்க, இறங்கணும், 10 நிமிஷத்துல மேக்கப் பண்ணோம். ட்ரெஸ் பர்சன் சுரேஷ் மேனன் வந்தார், ட்ரெஸ் கொடுத்தாரு, ட்ரெஸ் போட்டாங்க, ஷி வாக்ட் ஆஃப். அவ்வளோதான். அங்கே போகிற வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லு, எல்லாமே ஓகே தானே அப்படின்னா. சூப்பர்க்கா, உங்கள் ஃபேன்ஸ்க்கு இதுதான் ஒரு கம்பேக்கு, நீங்கள் போங்க, ஐ எம் பேக் வித் பேக் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நாங்க because I was with her for the last time, so அப்படியே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.